அது அதே மாதிரி தான் நான் இப்போ என்ன சொல்லுவேன்னா, அந்த கதை தான். உங்களுடைய வார்ப்பு பணி அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் இவ்வளோ நேரம் கடந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இல்லாமல் நான் பேட்டி உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. எனக்கு பேட்டியில் பேசக்கூடிய அளவுக்கு நான் வந்து குறைஞ்சவனும் கிடையாது, எனக்கு தேவையும் கிடையாது. ஆனால் உங்களுக்காண்டி நான் பண்ணின ஒரே ஒரு விஷயம்னா, உங்களுக்காண்டி ஒரு பிளான், இந்த மக்களுக்காண்டி நான் வந்து வாழ்க்கையில் நான் செஞ்சு வந்து முன்னேறி நான் வந்து தலைவர் ஆகணுங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை வந்து எத்தனை வருஷம்னா நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிளானுக்காண்டி நீங்கள் வந்து மக்கள் இந்த வருஷம் யார் தலைவரோ இல்லையே, எனக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன்னா நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கேன், தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கேன். தமிழ்நாட்டில் வந்து நான் பிறந்து வளர்ந்ததுக்காண்டி எனக்கு நீங்கள் அமைச்சர் பதவி தந்தாலும் ஏற்றுக்கிட தயார். இல்லாமல் எனக்கு நான் இந்தியான்னு சொன்னால் எனக்கு இந்தியாவில் எனக்கு பிரதமர் பதவி தந்தாலும் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது, நான் ஏற்றுக்கிடுவேன். ஆனால் இந்த 2 பதவி ஏதாவது ஒரு பதவி எனக்கு 26ல் வந்து நான் உங்களுடைய கோரிக்கைக்கு நான் எழுதி வச்சுருக்க போல் உங்களுக்கு வந்து செயல்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும். அப்போ தான் நான் தமிழ்நாட்டில் நான் வின் ஆக முடியும், நான் இந்தியாவையும் வின் பண்ணுவேன். அதுக்கு பிறகு தான் அடுத்த நாட்டுக்கு போவேன். இதுதான் என்னோட வந்து அதுக்கு பேர் எப்படி சொல்கிறேன்னா, வரலாறு அப்படின்னாக்கி இதுதான் வரலாறு. இந்த வரலாறுல நான் கண்டிப்பாக கன்ஃபார்மாக உங்களுக்காண்டி நான் பேசுகிறேன். நீங்கள் இதை மட்டும் செயல்படுத்தினா அத்தனையும் கவர்மெண்ட்டு உங்களுக்கு தங்கலாம், தூங்கலாம், திங்கலாம், வேலை செய்யலாம், உங்களோட என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து அப்படி இருக்கணுங்கிறது என்னோட கோரிக்கை. நான் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் நல்லா இருக்கலாம். அதுக்காண்டி உங்களுக்கு வந்து இவ்வளோதான் என்னால் பண்ண முடியுது. என்னையை பொறுத்த வரைக்கும் என் பைசா நான் எவன்டையும் கடன் வாங்காமல் எடுக்காமல் நான் உங்களுக்காக வேண்டி மக்களுக்காக வேண்டி பண்ண முடியும் ஒரே ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயந்தான் நான் உங்களுக்காண்டி பேட்டின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்காண்டி கொடுத்தேன். அதில் யார் என்ன வந்து பாவப்பட்டாலும், யார் வந்து இப்போ வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் எதுவுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. இதே கவர்மெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன், இந்த கவர்மெண்ட் வந்து மாறணும், லிபர்ட்டிக்காண்டி இந்த கவர்மெண்ட் வரணும். அதாவது எனக்காண்டி இந்த கவர்மெண்ட் வரணும், உங்களுக்காண்டி நான் வச்சுருக்க பிளான் வந்து சக்ஸஸ் ஆகணும். அப்படின்னா மட்டும் இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் 2026ல் வந்து ஒன்று அமைச்சராக இருக்கணும், இல்லைன்னா அந்த பிரதமராக இருக்கணும். இந்த 2 விஷயத்த நீங்கள் பண்ணி எனக்கு வந்து என் பிளான் சக்ஸஸ் ஆகணும். 3 விஷயம் உங்களுக்கு வந்து நான் தரேன். மக்கள் வாழ்க்கை, மக்களோட பிள்ளைகள் வாழ்க்கை, மக்களுடைய பிற பிள்ளைகள் வாழ்க்கை எல்லாம் உங்கள் கையில். அதாவது உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம், என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். செயல்படுங்க மக்களே.